விக்ரம் நடிப்பில் வெளியாகியுள்ள தங்கலான் திரைப்படத்தை காண அப்படத்தின் கதாபாத்திரங்களைப் போலவே வேடமணிந்து வந்த ரசிகர்களை உள்ளே அனுமதிக்காததால் பரபரப்பு நிலவியது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பார்த்தவுடன் ஏதோ விபத்தில் அடிபட்டு எழுந்து வருபவர்களைப் போலதான் தோன்றும். ஆனால் அதுதான் இல்லை. இவர்கள் எல்லாம் தங்கலான் மாதிரி வேடம் போட நினைத்த மாதிரி தங்கலான்கள். பா ரஞ்சித் இயக்கத்தில் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையில் விக்ரம், மாளவிகா மோகன், பார்வதி, பசுபதி உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது தங்கலான். அந்த வகையில் திருச்சி தெப்பக்குளம் அருகே உள்ள திரையரங்கிலும் திரைப்படம் வெளியானது. இங்குதான் இந்த கூத்து அரங்கேறியிருக்கிறது. கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா, சந்திரமுகியா நின்னா, சந்திரமுகியா தன்னை நினைச்சிட்டா, இப்போ சந்திரமுகியாகவே மாறிட்டா என்பதை போல விக்ரமின் இந்த ரசிகர் படை படத்தை பார்ப்பதற்கு முன்பாகவே தங்கலான் விக்ரமாக மாறிவிட்டனர். திரையரங்கிற்குள் இவர்கள் முதலில் நுழைந்ததும் ரசிகர்கள் கொஞ்சம் அதிர்ச்சியடைந்துதான் போயினர். ஆனால் அதன் பின் உண்மையறிந்து ஆச்சரியப்பட்டு போய் அவர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அந்த டீசர் வரும்போதே நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணிட்டோம். இந்த தங்கலான் படம் எப்போ வருதோ அப்போ இதே கெட்டப்லாம் நம்ம தியேட்டருக்கு போனோம். அது வரைக்குமே நாங்கள் அந்த படத்துக்காக எல்லாருமே முடியிலிருந்து தாடியிலிருந்து எல்லாமே அந்த படத்துக்காக அந்த படம் வர வரைக்குமே கெட்டப் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடித்தது போலவே அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த டீசர் வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்குமே முடி வெட்டக்கூடாது, தாடி ஷேவ் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நாள் வரைக்குமே நாங்கள் இந்த படத்துக்காக பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஆசை. இதில் இருக்கவங்க எல்லாருமே சினி ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தான். ஆனால் இவர்களின் போதாத நேரம் மேலாடை அணியாததால் திரையரங்கிற்குள் இவர்களை அனுமதிக்கவில்லை. அதன் பிறகு நல்ல பிள்ளையாக சட்டையெல்லாம் அணிந்து கொண்டு வந்து திரையரங்கிற்குள் தங்கலான் பார்க்க சென்றனர். இந்த தடாலடி தங்கலான்களால் திரையரங்கமே கொஞ்சம் ஆடிதான் போனது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.